ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. என்னடா ரொம்ப நாளாக வீடியோவே காணான்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை, ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும். ஐ எம் ஸோ சாரி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ரான் ட்ரை ஃப்ரை தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே டக்குன்னு போயிடலாம். இன்றைக்கி நான் ப்ரானை மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணால் ப்ரானோட கவுச்சி ஸ்மெல் இருக்காது. அதுக்காக தான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை வாஷ் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் நார்மலான மிளகாய் தூளும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், அதாவது மிளகுத்தூளும், அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். பொதுவாக மீனுக்கு யாரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த இறால் செம்மீனுக்கு ஆட் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மசாலா திரும்ப ஒருக்க நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆட் பண்ணுவோம். இதே மசாலா தான், அதனால் வேறு மசாலா மாறாது. சேம் மசாலா திரும்ப ஃப்ரை பண்ணும்போது ஆட் பண்ணுவோம். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா பிடிச்சிருச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மாவே ஒரு மூடி போட்டு மூடி வச்சா போதும். ஓகே, இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஒரு தவா எடுத்துக்கோங்க. அந்த தவாவில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு குத்து மதிப்பாக ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு பெரிய வெங்காயம், அதாவது 3 சைஸ் மீடியமான 3 சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் ரொம்பவே நல்லா இருக்கும். பொதுவாக மீன் ஐட்டம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. லேசான பதம் வந்ததும், கண்ணாடி பதம் கூட தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். வதங்கினதுக்கப்புறம் அந்த வெங்காயத்திலே காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் இருக்காது, அதனால் நீங்கள் தைரியமாக சேர்க்கலாம். சில்லி பவுடர் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே 1 ஸ்பூன் நம்ம ப்ரான் மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துருக்கோம். அதனால் இங்கே 1/4 ஸ்பூன் போதும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூளும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் போதும். ஏன்னா ஏற்கனவே அங்கேயே ஆட் பண்ணியிருக்கோம், மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கோம், காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு அதோட நம்மளோட ப்ரான் மசாலாவையும் சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்து உள்ளே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்திலே கொஞ்சமாக நம்ம மசாலா ஒட்டி இருக்கும்ல, அதை ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி திரும்ப இந்த தவாலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு மேலே கிண்ட வேணாம். பொதுவாகவே ப்ரான் வேகிறதுக்கு 15 நிமிஷம் தான் டைமு. அதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா இறால் ஒரு மாதிரி ரப்பராக மாறிடும், ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் 15 நிமிஷத்துக்கு மேலே ப்ரான் வேகவே கூடாது. ஓகே, இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான் பாருங்கள், அந்த மசாலா எல்லாமே நல்லா ட்ரை ஆகி அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பர்ஃபெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரைட் ரைஸோட இல்லாட்டி நார்மல் ரைஸோட கூட சாப்பிட்லாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் வீட்டில் இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்டை கேளுங்க. நான் வெறும் 1/2 கிலோ ப்ரான் வாங்கி தான் செஞ்சேன். பாருங்கள், சூப்பராகவே வந்திருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.